இயேசு மனம் திரும்பும் பாவிகளை அவர் தோளின் மேல் சுமக்கிறார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் காணாமல் போன ஆட்டின் உவமை சொல்லப்படுகிறது. மேய்ப்பன் அதை கண்டபோது மகிழ்ச்சியுடன் தன் தோளில் சுமந்தான். அதுபோல மனம் திரும்பி இயேசுவிடம் வருகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு ஏற்றுக்கொண்டு தன் தோளில் சுமக்கிறார். 4வதாக, உலகத்தின் பாவத்தையும் பாவத்தின் தண்டனையும் இயேசு தோளின் மேல் சுமந்தார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய துக்கங்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். பாவமில்லாத அவர் நம்மளுடைய பாவங்களையும் தண்டனையும் ஏற்றதினால் தேவனோடு நாம் ஒப்புரவாக முடிந்தது. இதைதான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்தபோது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிவித்தார். நம்முடைய தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். இதனால் நமக்கு பாவ மன்னிப்பும் புதிய வாழ்வும் கிடைத்தது. எல்லா ராஜ்யங்களும் அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதினால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் இரட்சகர் எல்லாவற்றையும் ஆளும் வல்லமையுள்ள ராஜா. அவருடைய தோளில் நாம் சாய்ந்து இருக்கும்போது பாவத்தின் மீது ஜெயம் பெற முடியும். அவர் மூலம் நாம் நித்திய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் உறுதியுடனும் வாழ முடியும்.